டேஸ்ட் இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் ரெசிபி ரங்கநாத சுவாமி கோவில் புளிசாதம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சு அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அரை ஸ்பூன் சீரகம், மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, இது எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கடாயில 1 கப் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. 10 வரமிளகா சேர்த்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணது மிளகா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 கொத்து கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் பெருங்காயம். இப்ப நம்ம கரைச்சு எடுத்து வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஹை ஃபிளேம்ல 3 நிமிஷம் நல்லா கொதி வந்ததும் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃபிளேம்ல நல்லா 10 நிமிஷம் குக் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் வீடியோல காட்ட மறந்துட்டேன். சூடான சாதத்துல இந்த புளி தொக்கை சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை, வறுத்த வேர்க்கடலை, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் ஸ்ரீரங்கம் கோவில் ஸ்பெஷல் புளிசாதம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.